மோந்தா புயல் இன்று மாலையிலிருந்து இரவுக்குள் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதோடைய முன்பகுதி, அதாவது அவுட்டர் பேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிவட்டத்தில் இருக்கும் அடர் மேக குவியல்கள் தற்போது ஆந்திராவின் மீது விழத் தொடங்கியுள்ளன. மசூலிப்பட்டினத்தில் 93 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது காற்று வீசுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தீவிர புயலாகவே கரையை கடக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. காக்கிநாடாவில் மணிக்கு 82 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்களும் தொடர்ச்சியாக தகவல்களை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 to 7 மணி நேரம் ஆகும் முழுவதுமாக கரையை கடப்பதற்கு என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில எண்ணூர் பகுதியிலிருந்து செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வினேஷ், எண்ணூர் பகுதியில நேற்றிலிருந்தே நம்ம பார்க்கிறோம், விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. காற்றுடைய வேகமும் படிப்படியாக அதிகரிப்பதை நம்ம காலை முதலே செய்திகள்ல பார்த்து வரும். தற்போது அங்கு என்ன சூழல்? ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினத்தில் தெற்கு தென்கிழக்கு திசையில் தற்பொழுது 70 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் அதனுடைய முன்பகுதி, அதாவது கண் பகுதி கரையை கடக்க தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மைய தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே ஆந்திர மாநிலம் ஒட்டியிருக்கக்கூடிய சென்னை பகுதிகளில் நேற்று இரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து விட்டு மிதமான மழையும் கனமழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது. நாம் இருக்கக்கூடிய எண்ணூர் கடற்கரை பகுதியை பொறுத்தவரை முழுமையாக மீனவ கிராமங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூண்டில் வளைவுகளை தாண்டி கடல் அலையினுடைய சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இயல்பாக 1 முதல் 2 மீட்டர் தொலைவிற்கு கடல் சீற்றம் காணப்படும். ஆனால் இந்த புயலின் தாக்கம் காரணமாக 3 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகளுடைய சீற்றம் எழும்பி வரக்கூடிய காட்சியில் கூட நம்மால் காண முடிகிறது. இந்த புயலை பொறுத்தவரை அடுத்த 7 மணி நேரத்தில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையில் பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்பது வானிலை மையத்துறையை கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த புயல் முழுமையாகவே ஆந்திர மாநிலத்தில் மசூலிப்பட்டினம் காக்கிநாடா இடையே கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையை பொறுத்தவரை காற்றின் வேகம் மட்டுமே சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழையினுடைய அளவை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை என்பது இல்லை. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னையில் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் கடலோர கிராமங்களில் அதிக அளவில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தொழிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் ஒரு கருத்தை கூறுகிறார்கள். தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக படகுகள் ஆங்காங்கே நிறுத்திக்கப்பட்டிருப்பதால் மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய சில தடுப்புகளை தாண்டியும் கடல் நீராக இருக்கட்டும் மழை நீராக இருக்கட்டும் உள்ளே சூழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவு முதல் தற்போது வரை மிதமான மழை பெய்து வருவதால் காற்றினுடைய வேகம் தற்போது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்த புயலுடைய கண் பகுதி தற்பொழுது கரையை கடக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது சென்னையை பொறுத்தவரை இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய எண்ணூர், காக்கிநாடா, அதே போல திருவள்ளூர் தொட்டு ஆந்திரா வரை செல்லக்கூடிய கடலோர கிராமங்கள் முழுமையாகவே இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. கடலுடைய சீற்றமும் அதிக அளவில் காணப்படுகிறது. வேதவள்ளி.